2 மாறுபட்ட தன்மை அடைந்த நிலை வந்து ஒரே ஒரு விஷயம்தான். பல விஷயங்கள்ல வந்து ஒற்றுமை காணப்படுது. இவங்க 2 பேத்துக்கும் ஒற்றுமை இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பலர் இருப்பீங்க இந்நேரத்துக்கு. அப்படி என்ன ஒற்றுமை இருக்கா? அந்த 2 பேர் யாரு? ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அமைதியான சாந்த நிலையில இருந்தவரு. இன்னொருத்தர் வந்து இந்த உலகத்தையே சுட்டெரிக்கும் நெருப்பாட்ட அவ்வளோ ஒரு தீவிரமா இருந்தவரு. 2 பேத்தோட தீவிரமும் ஒண்ணுதான். ஆனா இருந்த தன்மைகள் மட்டும்தான் வேற வேற. 2 பேரும் அடைஞ்ச நிலை ஒண்ணுதான். காட்டிய வழி ஒண்ணுதான். இத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எல்லா சித்தர்களுமே ஒரு நிலைய தான் காட்டியிருக்காங்க. அப்படிங்கிற அந்த உண்மை இன்னைக்கு கட்டாயமா புரிய வரும். அதுல ஒருத்தர் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நெறைய பேத்துக்கு தெரியாத ஒருத்தர். இதுலயே இவ்ளோ பெரிய மாறுபாடு. ஸோ இது வந்து மகாரத்தில் நான் அட்டன் பண்ணுற 2வது கிளாஸ். மகாரம் முருகன் யோக கலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனையோ இன்னைக்கு ஆன்மீக தேடல்கள் இருக்குது நிறைய பேருக்கு. பட் ஆனால் மகாரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கையாக சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி யோக கலைகள் மூலமாக எப்படி வந்து நம்ம மேம்படலாம் அப்படின்ற மெயின் எண்ணத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கான ஆன்மீக தேடல் உங்களுக்கு பலன் அளிக்கலை அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், மகாரத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முருகன் யோக கலை உள்ள நுணுக்கங்களும் விஷயங்களும் நிறைய சித்தாந்தங்களும் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அது இல்லாமல் இங்கே இந்த முருகன் யோக கலை பயிற்சியில் என் கண் முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட நோய்கள் குணமாகிறது நான் பார்த்துருக்கேன். அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண கண்ணாடி போட்டு இருந்தவங்க கண்ணாடி போடாமல் இருக்காங்க. சுகர் இருந்தவங்களுக்கு இப்போ சுகர் நார்மலாக இருக்குது. இது எல்லாமே கண் முன்னாடி நடக்குது. ஸோ நம்மளோட உடல் பற்றின படிப்பூடான பகுத்தறிவுன்றது நமக்கு அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் இங்கே அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை நம்மளையே வந்து தெரிய வைக்கிறாங்க. இது இந்த உடலில் இந்த ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது, இது எங்கே கனெக்ட் ஆகிடுது, நீங்கள் எந்த யோகா கலைகளை எப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆற்றலை இன்னும் நீங்கள் மேம்படுத்தலாம், மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம், இது எல்லா விஷயத்தையும் மகாரத்தை சொல்லி தராங்க. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் மகாரம். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து நேரில் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இதோட ஒரு முழு பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். நன்றி. அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திருவருள் பிரகாச வள்ளலார் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சர்க்குரு ஸ்ரீபிரம்மா மகாமுனி. இந்த பேர்களை கேட்கும் போதே நமக்குள்ள வந்து ஒரு ஷாக் வரும். இவங்க 2 பேரா அப்படின்னு. ஒருத்தர் பார்த்தா மிகுந்த சாந்த தன்மையில இருந்தவர். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்தோட உச்சக்கட்டத்தை தாண்டின உச்சக்கட்டத்துல இருந்தவர். இவங்க 2 பேருமே வந்து என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த ஒற்றுமை இவங்களுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம படிப்படியா பார்ப்போம். இவங்க 2 பேரும் ஏறத்தாழ ஒரே பெல்ட் ஆஃப் அந்த செஞ்சுரியில வாழ்ந்தவங்க. இப்போ வள்ளலார் பார்த்தீங்கன்னா 1823ல பிறந்து 1874ல வந்து தன்னுடைய உடலை மறைத்தார். ஸ்ரீபிரம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1878ல பிறந்து 1929ல தன்னுடைய உடலை மறைத்தவர். கிட்டத்தட்ட 2 பேரும் 51 வருஷம் கரெக்டாக வாழ்ந்திருக்காங்க. இவர் வந்து மேட்டுக்குப்பத்துல தன்னோட உடலை மறைச்சாரு. இவர் வந்து வெள்ளிங்கிரி மலையோட அந்த உச்சி இருக்கு இல்லையா, அங்க வந்து அவரோட உடலை மறைத்தார். இன்னைக்குமே மேட்டுக்குப்பம் போனீங்கன்னாலும் உங்களால அந்த அதிர்வு நிலைகளை உணர முடியும். அதே மாதிரி வெள்ளிங்கிரி மலையோட உச்சி, அந்த 7வது மலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீன்வாய் பாறை, அந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் இன்னைக்கும் சத்குரு ஸ்ரீபிரம்மாவோட அந்த ஒரு சக்தி நிலை தன்மையை வந்து நம்மளால உணர முடியும். ஸ்ரீபிரம்மா அவர்களை வந்து சக்கரேஸ்வரா அப்படின்னு சொல்லுவார். அதாவது சக்கரேஸ்வரா அப்படின்னா என்னன்னு வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல பல சக்கரங்கள் ஆதார மையங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 7ன்னு பேசுறோம், 6ன்னு பேசுறோம், 112, 114ன்னு பேசுறோம். அதுக்குள்ள சப் கேட்டகரி ஆஃப் சக்கராஸ் நிறைய இருக்கு. இந்த அத்தனை ஆதாரங்களையும் முழுமையா ஆக்டிவேட் பண்ணி தன்னுடைய உடலை வந்து 100%க்கு மாத்தி தன்னோட சக்தியை மொத்தமா கரைஞ்சவர் தான் சத்குரு ஸ்ரீபிரம்மா. ஒரு ஆதாரத்தோட சக்தி வெளிப்படைஞ்சாலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மள கேள்விப்படுறோம், பாக்குறோம். அப்போ உடம்புல இருக்க அத்தனை ஆதாரங்களையும் ஒருத்தர் வந்து ஓபன் பண்றாருன்னா அந்த ஆளுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருந்திருக்கணும், எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், எந்த விதமான தீவிர தன்மையை வந்து அவர் வந்து நிலைநாட்டி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி வள்ளலார் வந்து அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரோ, இவர் எல்லாத்தையும் சர்க்குரு, அதாவது குருவுக்கெல்லாம் குரு அப்படிங்கிற அந்த ஏக இறைவனை சொல்லிட்டு போயிடுவாரு. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான சீர்திருத்தங்களை வந்து பண்ணவங்களும் வந்து இவங்க தான். அதாவது மக்கள் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் யோகம் போய் சேரணும், பெண்களும் இதுல இருக்கணும்னு வள்ளலாருமே வந்து இந்த விஷயங்களை முனைப்போடு முன்னாடி எடுத்துட்டு போனாரு. சாதி மத பிடியாமை வேணும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் சத்குரு ஸ்ரீபிரம்மாவும் இந்த மாதிரி கேஸ்ட், ரிலீஜியனு, இந்த ஜெண்டர், இந்த ஈக்குவாலிட்டி எல்லாம் பிரேக் பண்ணி எல்லா இதுக்குள்ள வரணும் அப்படின்னாரு. அவங்க தரத்திற்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகளை வந்து வடிவமைச்சு கொடுத்தது இவங்க 2 பேருமே தான். இதை வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. வள்ளலாருமே வந்து
சாமானிய மக்களுக்கு என்ன பயிற்சி, அதே மாதிரி வந்து உயர்ந்த கட்ட சாதகர்களுக்கு என்ன பயிற்சின்னு கொடுத்தாரு. சத்குரு ஸ்ரீ பிரம்மாவும் அதே மாதிரி தான் சாமானிய உலக வாழ்க்கையில் இருக்க மக்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும், அதே மாதிரி உயர்ந்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வள்ளலார் வந்து ஒரு சாந்தமான நிலை, சட்டில் இன் நேச்சர் நம்ம சொல்லலாம். ஆனால் சத்குரு ஸ்ரீ பிரம்மா ஃபியர்ஸமான ஃபார்ம். நம்ம கிளாஸஸ்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க. கடைசி திருவண்ணாமலை கிளாஸில் நடந்த அந்த ஈவெண்ட்டில் அங்கே வச்சுருந்த அந்த கண்ணாடி குவலையே உடையிற அளவுக்கு அந்த ஒரு எனர்ஜி ப்ரெசன்ஸை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் கூட இருந்தவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கான இன்டென்சிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான் வந்து இவர். வள்ளலார் என்ன பண்ணார்னா தன்னுடைய உடலையே முழுவதுமாக மறைச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சத்குரு ஸ்ரீ பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய உடல் எதையுமே மறைக்காம கம்ப்ளீட்டா ஓப்பனா வந்து போனாரு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முரண்பாடான கருத்துக்களா தெரியலாம். ஆனா இன் நேச்சர், இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே வந்து ஒரே நிலை தான். புரியுதுங்களா? இது எப்படி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க ரெண்டு பேத்தி ஏன் நம்ம கம்பேர் பண்றோம் இந்த இடத்துல, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒற்றுமை ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சத்குரு ஸ்ரீ பிரம்மா பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியும்னா பல விதமான ஒரு மடாலயங்களை ஓப்பன் பண்ணார். 70க்கும் மேற்பட்ட மடாலயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்புறமா அன்னதானம் போட சொன்னார், குரு பூஜை பண்ண சொன்னார், பஜன்ஸ் பண்ண சொன்னார். மட்டும்தான் இன்னைக்கு சோ கால்டு சத்குரு ஸ்ரீ பிரம்மா வழியில் வரோன்னு சொல்கிறாங்களே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதை தாண்டி அவர் கொடுத்துருக்காரு பாருங்க, சிவராஜ யோகம், ஒட்டி ராஜயோகம், தனராஜ யோகம், இந்த மாதிரி ராஜயோகம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ராஜாங்க யோகம், ராஜயோகம்னு, அதை பற்றி கொடுத்துருக்காரு. வாசி யோகம், வாசி யோகத்தோட ஒரு கிங்கா, ஒரு ராஜாவா திகழ்ந்தவரும் நம்ம சத்குரு ஸ்ரீ பிரம்மா தான். எப்படி வள்ளலார் ஒரு இடத்துல வந்து வாசி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்டெப்தா உள்ள இறங்கினாரோ, அதோட உச்சக்கட்ட நிலையை போய் அடைஞ்சாரோ, சத்குரு ஸ்ரீ பிரம்மாவும் அதே மாதிரி தான். இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா சன்மார்க்கத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே நிலை தான் இங்கேயும். பின் போகிற காலங்களில் மக்கள் வந்து எது எளிமையாக இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயங்களை தவிர்த்துட்டாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இவர் சொல்லி கொடுத்த அந்த யோக முறைகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை கொண்ட யோக பயிற்சிகள் இது எல்லாமே. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட முருகன் யோக கலை கிளாஸஸ்ல இந்த விஷயங்களை ஃபுல்லா கொடுத்தா யாராலையும் பத்தி தாங்க முடியாதுங்கிறனால அதுல இருந்து சர்டைன் பார்ட் எடுத்து கட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா உள்ள இன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இவர் எழுதின பாடல்களோட அர்த்தம் எப்படி வள்ளலாரோட பாடல்கள் உங்களால புரிஞ்சுக்க முடியாதோ அதிசூட்சமமா இருக்குமோ அவரோட பாடலும் அதே மாதிரிதான் இருக்கும். எல்லாருமே வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இவர் அது எல்லாத்தையுமே சுருக்கி ஒரு 10-20 பாடல்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பாடல்கள் படிச்சா வெறுமையா இருக்க மாதிரி இருக்கும், என்னடா ஒண்ணுமே இல்லாத மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள அத்தனை விஷயத்தையும் புதைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய வள்ளலார் கொடுத்த புக்ஸும் நிறைய இப்ப அவரோட விஷயங்களும் இல்லை. இவர் கொடுத்ததும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டது, சில விஷயங்கள் வந்து அவங்களாவே மறைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சொன்னது நான் வருவேன் அப்படிங்கிறது தான். எப்படி வருவாங்க அப்படின்னா அந்த நிலை அடைந்தவங்க திருப்பியும் ஸ்தூல தேகம் தாங்கி பிறந்து வருவாங்க. ஆனா கிடையாது, இந்த பூமியில இருக்கிற ஒருத்தர் மேல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி தனக்கான விஷயங்களை வந்து புகட்டிட்டு போவாங்க. அதனால இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வள்ளலாரோட மறுபிறவி இவருன்னு ஒரு கிண்டல், ஒரு வேடிக்கை பண்றாங்க. அதே மாதிரி சத்குரு ஸ்ரீ பிரம்மாவோட மறுபிறவி வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அது நிச்சயமான கருத்து வந்து கிடையாது. அதுல நம்ம யாருக்குமே உடன்பாடு கிடையாது. அவர் கரெக்டா பின்பற்ற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு தீவிரத்தன்மை கொண்ட ஆளோட தீவிரம் இப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த நடை, உடை, பாவனை, பேச்சு, கண்கள் வரைக்கும் அது வந்து எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த உடல் அமைப்பு வரைக்கும் அதுல தெரியும். அதனால யாரோ ஒருத்தர் வந்து வள்ளலாரோட மறுபிறவி இவர் தான், இல்லை சத்குரு ஸ்ரீ பிரம்மாவோட மறுபிறவி இவர் தானே அவங்களாவே சொல்லிக்கிட்டாலும் சரி, யாரோ ஒருத்தர் சொன்னாலும் தயவு செய்து அதெல்லாமே வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வரக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு, அவரு வரக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டம் ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு, உச்சநிலையில இருக்கவங்களுக்கு தெரியும். அதை இப்ப நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியாதுங்கிறனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து தவிர்த்துடலாம். சரி, இப்ப நான் ஏன் இந்த வீடியோவில் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே இவங்க 2 பேர்த்தோட பாடல்கள்ல இருந்தும் நம்ம யோக முறைகளை எடுக்க போறோம். நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா வள்ளலார் யோகமே சொல்லல, சத்குரு ஸ்ரீ பிரம்மா யோகத்தை பத்தி பேசவே இல்லை, பூஜை பண்ணுன்னு தான் சொன்னாரு. ஆனா அது உண்மை கிடையாது. 2 பேரும் வாசி யோகத்தோட ஆழத்தை எப்படி போய் தொட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம்.
ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்குரு ஸ்ரீ பிரம்மாவுமே வந்து வள்ளலார் என்ன சொல்லுவார்னா திருக்கூட்ட மரபில் வந்தவன் யான் அப்படின்னு சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரோட அந்த ஒரு குரு பரம்பரையுமே வந்து இந்த மாதிரி வர்றது தான். அது என்ன அப்படிங்கிறத யார் யார் வழியில வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு, இவர் எத்தனாவது ஆளா வந்தாரு, இவரோட அடுத்து பின்வரவங்க யாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். எனக்கு எந்த அளவுக்கு அனுமதி இருக்கோ கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு ஓப்பனாக இந்த இடத்துல நான் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதே மாதிரி வள்ளலார் எப்படி நிறைய விதமான ரசவாதங்களும் சரி, நிறைய விதமான உடலை மாற்றக்கூடிய விஷயங்களும் யோக முறைகளும் பண்ணாரோ, சத்குரு ஸ்ரீ பிரம்மாவும் அதே விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் முதல் கொண்டு இருக்குது. அது எல்லாமே நம்ம போக போக பின்வரும் மாதிரி பார்ப்போம். உடனே மட்டும் புரிஞ்சுக்குங்க, இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரிப்பாங்க. எப்படி நம்ம மகாராமுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறோமோ அதே முறை தான் நம்மளும் இங்கே பின்பற்றுறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவை, இந்த ஸ்டேஜில் யாருக்கு எது தேவைங்கிறத அவங்க பிரிப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க கிளாஸஸ் கொடுப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியாது, பட் இன்றைக்கி நான் இதை ரிவீல் பண்ணுறேன். மகாராமுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஒன்று கொடுப்போம். அதில் அவங்களோட இன்டென்சிட்டி போக 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 அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனியாக கால் பண்ணி அவங்களுக்கான பயிற்சிகளை இன்னும் அட்வான்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்கோம். இது யார் யாருன்னு இந்த வீடியோ நான் பேசும்போது தெரியும். அவங்க யாரும் கமெண்ட்ஸில் அவங்க இதை பற்றி பேச வேண்டாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அது சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் அறிஞ்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும், கீழே வலிஞ்சு ஊற்றிடும், இல்லை வந்து அது பிரயோஜனம் எல்லாம் போயிடும். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை இருக்கும் அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த விஷயங்களை வந்து நம்ம கொடுப்போம் இவங்களோட வழியில் வந்தனால. அதனால் தயவு செய்து போயிட்டு நான் வந்து ஒரு குரு பூஜை பண்ணுறேன், இல்லை பூஜை மட்டும் பண்ணிட்டு உட்காடுறேன், அப்படியே பாட்டு பாடிட்டு உட்காடுறேன்னு உட்காராதீங்க. இதெல்லாமே வந்து பாமர மக்களுக்கு கொடுத்தது தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. யோகம் ஞானத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா அதை பிடிச்சா மட்டும்தான் உங்களால் மேலே ஏற முடியுமே தவிர, பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதை தாண்டி உங்கள் மனம் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செய்து இந்த விஷயங்களை வந்து பார்க்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் இவங்களை பற்றின வீடியோஸ் வரும், நான் இவங்களோட வரலாறு பேசுவேன், அதை செய்தார் இதை செய்தார்னு பேசுவேன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து பேச மாட்டேன். அவர் செஞ்சு காட்டி அதிசயங்கள் மாதிரி அட்லீஸ்ட் அதில் கொஞ்சமாவது நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் கொடுத்துட்டு போன வழிமுறைகள், அதை நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கு நம்மளை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் பற்றி பேச போகிறேன். இதை பற்றி இதுக்கு மேலே டீட்டெயில்டான வீடியோ வரும். உட்காந்து வந்து அந்த எனக்கிட்ட வந்து ஒரு இது வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு, சத்குரு ஸ்ரீ பிரம்மா யார் தெரியுமா, அவர் மடாலயத்தில் யார் இப்போ வந்து ஹெட்டாக இருக்காரு தெரியுமா. நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை? எனக்கு இவர் போதும், இவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குமே. அதை விட்டுட்டு வந்து இப்போ யார் என்னது மடா அதிபதியாக இருக்காருன்னு தெரியுமா, இல்லை அதான் இருக்காருன்னு தெரியுமா, அது தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து வேடிக்கையான விஷயம், நான் வந்து அவர் இருந்த குகையில் வந்து 3 வருஷம் தூங்கினேன்னு தெரியுமா. 3 வருஷம் தூங்காமல் உட்காந்து அவர் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் சிவராஜ யோகத்தை பண்ணியிருந்தாலே நேரத்துக்கே வந்து வேறு நிலைகளுக்கு போயிடலாம். தெளிவாக சொல்லிட்டு போறாரு, நான் சொல்லி கொடுத்த பயிற்சியை கரெக்டாக நீ வந்து 2 மண்டலம் 1 மண்டலம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்க கண்ணு முன்னாடி வந்து தோன்றுவாருங்கிற சேலஞ்ச் விடுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக அவர் கொடுத்துருப்பாருங்க. நம்ம முருகன் யோக கலை இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜ யோகத்தோட ஒரு வேர்ஷன் தான் நம்மளோட முருகன் யோக கலை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட முழு இன்டென்ஸான வேர்ஷன் கொடுத்தா உடம்பெல்லாம் தனித்தனியாக பிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கும். அதுக்கான முறைகள் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் சட்டிலாக்கி நம்ம கொடுத்ததுக்கே ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கிடைக்குது, அந்த அளவுக்கான இன்டென்சிட்டி இருக்கு அப்படிங்கிறீங்க. இது வரைக்கும் சத்குரு ஸ்ரீ பிரம்மாவை பார்க்காதவங்க கூட நம்ம பயிற்சிகள் பண்ணும்போது அவரோட அந்த ஒரு விஷன் வந்திருக்கு. இதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. யாருன்னே இவர் தெரியலைங்க, இவர் வராரு அப்படிங்கும்போது இவரான்னு பாருங்கன்னு கேட்டப்ப இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வழிமுறையில வரவங்க கொடுக்குற அந்த பயிற்சிகள் அவங்கள நேராக போய் சென்று தாக்கும். அவங்களோட வழியில வர ஐங்கார கடவுள், ஆறுமுக கடவுள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்குரு மகாமுனி ஆகட்டும், பல பேர் இருக்காங்க அந்த ஒரு பரம்பரையில. அதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை பேசுவோம். அவங்க எல்லாரும் நமக்குள்ளேயே இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதை பற்றி நான் ரிவீல் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வர சீரீஸ் எல்லாமே இன்டென்ஸாக தான் இருக்கும். என்னடா இந்த வீடியோ ரொம்ப சாஃப்டாக பேசிட்டானேன்னு நினைக்காதீங்க. ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். போக போக வந்து ஃபயர்சம் என்ன அப்படிங்கிறத காட்டுவோம். சர்வமும் சிவமும்.